வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். இந்த ஊர் நல்ல சின்னது இருக்குல்ல? எனக்கு கோயம்புத்தூராட்ட தான் இருக்குங்க. முதல்ல நான் குளிச்சுட்டு சமையல் வேலை பார்க்கறேன். இதுதான் எந்த துணி மட்டும் வலப்பையில வச்சுக்கிட்டே சொன்னேன். கேட்டா தானே? என்னங்க கொஞ்சம் வாங்கல. தண்ணி மாத்திருக்கப்ப இது எதுக்கு கூப்பிடுறா? வாங்கல. வந்துட்டீங்களா? நான் அப்படியே வந்துட்டேன். கதை திறக்க முடியல. குளிருக்கு எரிய இருக்கும் போல இருக்குது. இங்க நாதாங்கி ஒண்ணும் இல்ல. சித்திருங்க. பதனம் எலும்புக்கு முடிஞ்சு போகுது. அடி நான் மாட்டிக்கு போறேன். என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லைங்க. சொல்லுங்க. இப்பதான் பொம்பளையாட்டம் இருக்குது. என்னது ஒரு வெங்காயம் இருக்கிறதுக்குள்ளே கண்ணு தெரியல வெளியே வந்துருச்சு. ஐயோ இது என்னது மூஞ்சி முறையில காரியா போயிட்டு. எங்க? அதோ அந்த பக்கம் ஒண்ணு கொஞ்சம் மேல சோத்துக்கு கீழே. அது பக்கல அது பக்கம் அதான் தொடச்சுதான் விடுங்களேன். என்ன காரமா இருக்கா? காரமா? காது வழியா போக வருது. குழம்புக்கு எத்தனை ஒரு போட தெரியாம கூட ஒரு பொம்பளையா? 60 மிளகாய் தானே போட்டேன். 60 மிளகாயா? 10 ஆளுக்கு மீன் குழம்பு வைக்கிறது தாட்டும். இது என்ன படி படிச்சீங்களோ? எனக்கு சமைக்க தெரியாதுங்க. திங்கிறதுக்கு தெரியுமில்ல? சின்ன வயசுல குளத்தங்கையில் உட்காந்து நம்ம 2 பேரும் மாடு மேய்ப்போமே, அது ஞாபகத்துக்கு வருது. அப்போ ஒரு பாட்டு பாடுவோமே, அத தாய் நோம்பி பூவாத்தான் சொல்லி கொடுத்தது. அது ஓலைக்கா கொண்டையில ஒரு கூட தாமரைப்பூ. தாமரைப்பூல தாளம்பூ. அதான் தாளம்பூ. அது எப்படி? அது ஓலைக்கா கொண்டையில ஒரு கூட தாளம்பூ, தாளம்பூ சித்தாட தலை நிறைய முக்காடு. ஆமாமா, தாளம்பூ சித்தாட தலை நிறைய முக்காடு. இம்முட்டி படி படிச்சுட்டு இதை மறந்துட்டேன் எப்படி? ஆமா, எந்த பாவத்தாங்க? அந்த லாடக்கர மகம் காங்கிரீட் கட்டி கொடுத்தது இல்ல, தான் பெரிய மனுஷியாரப்போ சீருக்கு வந்து பாடிச்சேன். ஆமாமா, நான் குடிசுக்குள்ள உட்கார்ந்து இருந்தப்போ நீங்க ஓலை வழியா எட்டு பாத்தீங்க. அப்போ அதுக்குள்ள என்னடா மாப்பிள்ள அவசரம்னு உங்க கணத்துல இடிச்சுதே, அந்த போவாதவா? அது ஒரு மாச காலம் புள்ள. என்ன சொன்னீங்க? புள்ளையா? எந்த தாகம் என்று தீரும் இதை நீ
நெஞ்சவானத்தில் நினைவு மேகங்கள் நாளும் ஊர்கோலம் போகும். இன்பராகத்தில் இரவு நேரத்தில் பாடும் பாட்டொன்று தேடும். அதன் பெயர்தான் விரகம் என்பதினம்தான் விலகும். பதில் நீதான் கேளாயோ, பதில் நீதான் கேளாயோ. முத்து முத்து தேவாட்டம் என்னை மோகம் தாலாட்டும். எந்தன் தாகம் என்று தீரும் இதை நீ கேட்டு வா தின்றலே. கடலில் சேராத கங்கை எங்குண்டு, இன்னும் ஏன் இந்த மௌனம்? உறவு தேடாத உள்ளம் எங்குண்டு, என்னதான் உந்தன் எண்ணம்? என்றும் இளமை இனிமை, இந்த தனிமை கொடுமை. எந்தன் ஏக்கம் தீராயோ, எந்தன் ஏக்கம் தீராயோ. முத்து முத்து தேராட்டம் என்னை மோகம் தாலாட்டும். எந்தன் தாகம் என்று தீரும் இதை நீ கேட்டு வா தின்றலே. இதை நீ கேட்டு வா தின்றலே. இதை நீ கேட்டு வா தின்றலே. குழந்தை இல்ல, குட்டியும் இல்ல. நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் போய். அருக்காணி இது விஷயமா ரொம்ப அவமானப்பட்டு என்கிட்ட வருத்தப்பட்டா. அவன் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமேனுதான் நானே அவங்களை வெளியூர் அனுப்பி வச்சிருக்கேன். மறுபடியும் இது விஷயமா அவகிட்ட பேசி அவன் மனசை புண்படுத்தாதீங்க. போன இடத்துலயாவது இந்த பையன் இந்த பிள்ளை மனசு நோகாம நடந்துக்குவானா? தூங்கல? அக்காணி, அப்பா, உங்க வாயால என் பேரை கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு அண்ணாடு நினைக்கிறது. சொல்லுங்க. அது எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறதுன்னு தான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னங்க? அது சரி, இனிமே ஒளிமறைவு என்ன உடைச்சு சொல்லிடுறேன். சும்மா சொல்லக்கூடாது. ரேகா ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட். இங்க வர்றதுக்கு ஐடியா கொடுத்தது அவதான். ஏதோ மாநாட்டுக்கு போறதா இல்ல? ஐயோ ஐயோ, அது பொய். பொய்யா? நாம இங்க வந்திருக்கிறதே அத்தையும் ஃபாதரும் பொய்யா நினைச்சிட்டு இருக்கிறது உண்மையாக்குதான். அர்காணி, அது சரி, நீங்க என்னமோ சொல்லணும் நீங்களே, அத முதல்ல சொல்லுங்க. சொல்றேன். நாம கண்ணால முச்ச நாள் இருந்து ஒரு வாட்டி கூட நான் உன்னை தொழிலையே. ஏன் தெரியுமா? காம்ப்ளெக்ஸ். தமிழ்ல சொல்லல, கூச்சம். நான் படிச்சவ, பெரிய உத்தியோகம் பாக்குறவங்கிற தயக்கம். அதான் இல்ல. பின்ன? வைராக்கியம். வைராக்கியமா? ஆமா, எந்த அருக்காணிக்கு புத்தி தெளிகிற வரைக்கும் அவளை தொடக்கூடாதுங்கிற வைராக்கியம். நமக்கு நடந்ததே ஒரு கண்ணாலம் ஆயுசுக்கு சரிப்பட்டு வராது.
இப்படி யாருமே இல்லாத இடத்துல வேணும்னா நான் உனக்கு புருஷன் மாதிரி இருக்கலாம். ஆனா நீ நிரந்தரமா இருக்கிற இடத்துல அந்த புருஷனுக்குள்ள அந்தஸ்து எனக்கு இருக்காது. என்னைக்குமே இதுதான் பிரச்சனை. வர்றதுக்கு 15 நாள் ஆகும்னு சொல்லிட்டு போனாங்க. போன மறுநாளே திரும்பி வந்துட்டாங்களே. நாச்சிபத்திரம் முன்னாடி இன்னைக்கு வரலீங்களா? பிள்ளைங்களுக்கு மஞ்சகாமலையா, அதான் வரல. ஒழுங்கா பணத்தை வாங்கிட்டு இடத்தை காலி பண்ணிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே நல்லது. இல்லன்னா நாச்சிமுத்து மாதிரி ஜெயில அல்லாட வேண்டியதுதான். இந்த பணம் எல்லாருக்கும் பட்டவடா பண்ண. இன்னும் 6 மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்துல ஒரு குடிசை இருக்கக்கூடாது. இந்த குடிசை ஜனங்களுக்காகத்தான் நாச்சிமுத்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனான். அவன் குடும்பத்தை அனாதைய விட்டுட்டு நாங்க மட்டும் பணத்தை வாங்கிட்டு குடிசையை காலி பண்றது சரியில்லைங்க. அவங்களையும் சேர்த்தாட்டா காலி பண்ண போறோம். இதே போனாலும் என் புருஷன் சொல்லாம இந்த வீட்டை காலி பண்ண மாட்டேன். முன்னாடி இந்த பேட்டைக்கே ராணியா நீ? இப்ப குடிசையை காலி பண்ண போறோம். ஜெயில இருக்கிற உன் புருஷன் என்ன பண்றான்னு பாப்போம். ஏன் நினைக்கிறீங்க? உள்ள புகுந்து சாரி வெளியே போடுங்க. நீங்க 2 மஞ்சகாமலை வந்து படுத்துக்க ஒண்ணும் பண்ணிடாதீங்கயா. தூக்கி போடுங்களா? ஐயோ என் பிள்ளைங்க பாருங்களா. என்னப்பாங்க? தம்பி, வீட்டு சாமான்லாம் அள்ளி வெளியே போட்டு உடம்பு சரியில்லாத குழந்தைய தூக்கி வெளியே போட்டாங்க. நான் எங்க போய் நிப்பேன் தம்பி? ஏன்பா ஆம்பளை இல்லாத வீட்டுல இந்த மாதிரி பண்றீங்க? ஏன் நீதான் இருக்கே, கூட்டு போய் எங்காச்சும் வச்சுக்க. நம்மள வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். எவனோ தெருவுல வரும் நாச்சியம் சம்சாரத்துக்கு உதவி செய்யறான் பாத்தியா? தெருவுல ஒருவனுக்கு தலையை விட்டா என்ன எல்லாம் அந்த மனவாள செட்டப்புங்க. ஆண்டேட்டானா? ஆமையா உரைச்சி அனுப்ப பார்த்தாங்க, முடியல. உதவி செஞ்சு அனுப்புறாங்க. நீ கான்ட்ராக்டர் ஆளு தானே? பின்ன அளவோடு கூட சொல்ல மாட்டேன். இவன் கான்ட்ராக்டர் ஆளு தான். நீங்களா? இவரு
ஐயா, இந்த சனங்கிட்ட நான் யாருன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. கலெக்டர் புருஷன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், இவ்வளவு ஆபத்து வந்திருக்காரு. அந்த சேரி ஜனங்கள்ட்ட இருந்து இவர் தப்பிச்சு வந்ததே நம்ம கலெக்டர் அம்மாவோட தாலி பாக்கியம் தான் சொல்லணும். பத்துமா சார்? வேண்டாம், நீ என்ன மனுஷனா மாறா? வாய் திறந்து ஒரு வார்த்தை நீ யாருன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா கேடு? தலை நாய எனக்குன்னு வந்து பிறந்திய நாயே, தரவில்ல நாயே. ஏன்பா சோறு தானே தங்குற நீ? கடைசியில நீ யாருங்கிற புத்தியை காமிச்சிட்டிய. நிறுத்தியா? பெருசா புத்தியை பத்தி பேச வந்துட்டான். சோத்த திங்காம இலத்தை திம்பாங்களா? ஒரு மனுஷன் என்னையா பண்ணுவான்? கலெக்டர் புருஷன் சொன்னாலும் தப்புக்கிறீங்க. வாய முடிட்டு கம்மி கிடந்தா ஏன் கம்மி தங்குறீங்க? என்ன கேன போய் வச்சுட்டீங்களா? தலைவரையா அடிச்சுக்கிட்டா இந்த கண்ணால வேண்டாம். யாராச்சும் கேட்டீங்களா? உங்க பேச்சு கட்டிப்பட்டு தாலி கிட்டமே ஒரு நாளாச்சும் நான் தொட்டு போனா பெருசா பேரு கலெக்டர் புருஷன். வர்றவங்க போற முறையெல்லாம் அசிங்கப்பட்டு மான மரியாதை விட்டு இருட்டு வீட்டுக்குள்ள நாயை கட்டி போடுற மாதிரி கட்டி போட்டு கேட்டா ஒத்துறாங்களா? பெரிய மனுஷன் இருக்கிறாங்களா? காரை போக சூட்டு கோட்டு போடுற பெரிய மனுஷன் கஞ்சி குடிச்சு நிம்மதியா குடிச்சிருக்கோம் காட்டா. இதான் உங்க நாயம். ஆனா உங்க நாயத்தை கொண்டு போய் ஓடப்புல போட. யோ, என்ற சந்தோஷத்துக்கு நான் ஆளுநர் கோவில் துணை போதியா? நீங்களும் உங்க வாட்ச் மோதிரமும் எனக்காக நீங்க ஊர் ஜனம் கிட்ட அடிப்பட வேண்டாம். நீங்க ஊருக்கு போலாம். ஃபாதர், இவரை ஊருக்கு அனுப்பி வச்சிருங்க. உங்களை பிரிஞ்சு கலெக்டரா இருக்கிறத விட உங்க பொஞ்சாதியா உங்க கூட இருக்கிறது தான் நான் பெருமையா நினைக்கிறேங்க. இதுக்கு அதான் அர்த்தம்.